அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய கிளைண்ட்ஸ் பாருங்க, நாங்க கடனா கொடுத்தோம் மேடம், கஷ்டம்னு வாங்கினாங்க, ஃபேமிலியில ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்க, கஷ்டம்னு எங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் உடல் ரீதியான ஹெல்ப் எல்லாம் நாங்க பண்ணோம், பிசிக்கல் ஹெல்ப் நாங்க பண்ணோம், ஒரு ஸ்டேஜ்ல மாரல் சப்போர்ட் ஆச்சு, ஒரு ஸ்டேஜ்ல பாருங்க நல்ல குடும்ப நண்பர்களா ஆயிட்டாங்க. அப்ப கஷ்டம்னு கடன் கேட்டாங்க, நாங்களும் நம்பி கொடுத்தோம் மேடம், இப்ப வரைக்கும் திரும்பி தரவே இல்லை. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு சிலர் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க, ஆபீஸ்ல கூலிகுங்க கடன் கேட்டாங்க கொடுத்தோம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இல்லைங்க, ரொம்ப எமர்ஜென்சியான கண்டிஷன் இருந்துச்சு, ரொம்ப நல்ல எண்ணம், ஒரு உயிருக்கே ஆபத்து, ஆஸ்பத்திரி செலவு கேட்கறாங்களே, நகையை வித்து கொடுத்தோம், நகையை வச்சு கொடுத்தோம், நகையே மூழ்கி போச்சு, இப்ப வரைக்கும் திரும்பி கடன் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் பாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல, அதாவது லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகுது, ஜென்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகுது, அதுக்கு 1008 ரீசன், அந்த ரீசனுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கையின் பேர்ல, அதுக்கும் மேல ஒரு அந்யூன்யத்தின் பேர்ல கடன் கொடுக்குறாங்க, அவங்க திரும்பி தரவே இல்லை, மொத்தமா ஏமாத்திடுறாங்க. அந்த மாதிரி கடன் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல இருக்கு. நிறைய பேர் இதையே பரிகாரமா வச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அது அவங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன காரணத்துக்காக அவங்க கடன் கொடுத்தாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த கடன் வாங்கிட்டு அந்த கடனை இவங்க திருப்பி கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தந்திரா எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த மாதிரியும் நாங்க பாக்குறோம், அந்த மாதிரி கிளையன்ஸும் வராங்க. ஓகே, இப்ப என்ன காரணத்துக்காக அவங்க கடன் கொடுத்தாங்க, எப்படி வசூல் பண்றது அப்படின்றது இண்டிவிஜுவலா அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு 100% ஆராய்ஞ்சு நம்ம அதுக்கான பரிகாரம் சொல்ல முடியும். ஆனா ஜென்ரலா கடன் கொடுத்துட்டோம் வரல அப்படின்னா இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைரவர் வழிபாடு. பைரவரை பாத்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமியில வழிபடுறது ரொம்ப விசேஷம். இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு பைரவரை பார்க்கணும், பைரவரை வழிபாடு பண்ணணும். இல்லைங்க, வீட்டுல இருந்து ரொம்ப கிட்டதான் பைரவர் கோயில் அப்படின்னா தொடர்ந்து 48 நாள் பண்ணணும். இது 3த்துல எதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அஷ்டமி தோறும் பண்றது, அஷ்டமி தோறும் தேய்பிறை அஷ்டமி தோறும் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 அஷ்டமி, 16 தேய்பிறை அஷ்டமி பண்ணணும். செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 செவ்வாய்க்கிழமை பண்ணணும். தொடர்ந்து பண்றோம் அப்படின்னா 48 நாள் பண்ணணும். முடிவு நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஈசன் கோயிலுக்கு போங்க, பிரம்ம முகூர்த்தத்துல போகணும். அதாவது 6 மணிக்குள்ளாடி, 4:30 மணிக்கு போகணும், இல்ல 6 மணிக்கு முன்னாடி நீங்க பைரவர் சன்னதியில இருக்கணும். ஓகேங்களா? பைரவர் சன்னதியில போய் உட்கார்ந்து பைரவருக்கு ஒரு நெய் விளக்கு ஏத்தி வைங்க. நெய் விளக்கு ஏத்திட்டு பைரவரை கும்பிட்டுட்டு அவருக்கு முன்னாடி பாருங்க, மஞ்சள் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரைச்சிட்டு ஒரு ஜபமாலை எடுத்துக்கோங்க, இல்ல கரமாலையை நீங்க கவுண்ட் வச்சுக்கோங்க. கவுண்ட் வச்சுட்டு இல்லைன்னா வத்தி குச்சி கவுண்ட் வச்சுக்கோங்க. கவுண்ட் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளக்கு ஏத்தி வச்சுட்டு பைரவருக்கு பூ, பொதுவா சில கோயில்ல நம்மளே காலண்ட கீழே வைக்கலாம், சில கோயில்ல போட விட மாட்டாங்க, அது உங்களோட ஆப்ஷன். அவங்க ஐயர் இருந்தாங்கன்னா போட்டோம், இல்லைன்னா பைரவர் க்ளோஸ் இருப்பாரு. அதாவது சில கோயில்ல பாத்தீங்கன்னா பைரவர் சிலை ஓப்பனாவே இருக்கும், சில கோயில்ல கேட் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கேட் போட்டு இருந்தாங்கன்னா கேட்டுக்கு வெளியே ஐயனோட காலடியில பூ வைக்கிற மாதிரி வச்சிடுங்க. செவ்வரளி பூ வைங்க. ஓகேங்களா? செவ்வரளி பூ வச்சு நெய் தீபம் ஏத்திட்டு ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் தண்ணி விட்டு குழைச்சுக்கோங்க. ஒரு இந்த பட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, காதுக்கு பட்ஸ், அந்த மாதிரி புது பட்ஸ் ஒண்ணு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மஞ்சள்ல அந்த பட்ஸை தோச்சிடுங்க. நினைச்சு எடுத்துட்டு எழுதணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட கடன் வாங்கினவ பேரு கணேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கணேஷ் ₹1,00,000 உங்களுக்கு தரணும். கணேஷ் என்னுடைய ₹1,00,000 திருப்பி தர வேண்டும் அப்படின்னு எழுதிடணும். அந்த மஞ்சளை தொட்டு தொட்டு வெத்தலையில எழுதிடணும். எழுதிட்டு பைரவரோட காலடியில வச்சிடுங்க. கேட்டுக்கு வெளியிலே இருந்தா கூட அந்த காலுக்கு முன்னாடி வச்சிடுங்க. வச்சுட்டு பைரவரோட மந்திரம் 108 முறை சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் வம் பைரவாய நமக, ஓம் வம் பைரவாய நமக, ஓம் வம் பைரவாய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். 108 முறை சொல்லிட்டு பைரவருக்கு 2 வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் அங்க வச்சிடுங்க. வச்சுட்டு வந்துருங்க. மறுநாள் காலைல நீங்க தொடர்ந்து 48 நாள் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் காலைல கோயிலுக்கு போறீங்க, வாழைப்பழம் யாரோ சாப்பிட்டு இருப்பாங்க, அந்த வெத்தலை நீங்க எழுதி வச்சது இருக்கு அப்படின்னா
கிணறு இருக்குன்னா கிணத்துல போட்டுடலாம். என்ன கேட்டா நான் கிணறுல போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீர்நிலைகளை நம்ம அசுத்தப்படுத்த வேண்டாம். ஏரி இருக்குன்னா ஏரியில போடலாம், இல்ல ஆறு இருக்குன்னா ஆறுல போடலாம். எங்க வீட்டாண்ட அதெல்லாம் இல்ல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. கால்படாத இடத்துல அந்த வெத்தலையை எடுத்து போட்டு திருப்பி மறுநாள் அதே மாதிரி எழுதணும். எழுதிட்டு திருப்பி இதே மாதிரி வழிபாடு. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 48 நாள் தொடர்ந்து செய்யணும். இல்ல தேய்பிரை அஷ்டமி இல்ல செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ரெகுலரா செஞ்சுட்டு வரணும். ஓகேங்களா? பைரவர் இல்லைங்க எங்களுக்கு கோயில் பக்கத்துல ஈசம் கோயில் இல்ல, நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைரவரோட போட்டோ நம்ம வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம். இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, பைரவரோட போட்டோ வீட்டுல வைக்கலாமா? ஒரு உக்ர கடவுளாச்சு. காளியனோட போட்டோ வீட்டுல வைக்கலாமா? அவ உக்ர தேவதையாச்சு. தெய்வம் தானே, தேவதா தானே, தாராளமா வைக்கலாம். அவங்களோட உக்ர ரூபம் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீயவைகளை அழிக்கிறதுக்கு தான் உக்ர ரூபம். நம்மளுக்கு மேல அவங்களோட உக்ர ரூபத்தை அவங்க காமிக்கிறது இல்ல. தாராளமா பைரவரை வைக்கலாம். இல்ல பைரவர்ல பாத்தீங்கன்னா குரோதன பைரவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட சாண்டிங் மட்டும் நாங்க பாத்தீங்கன்னா கொடுக்கறது இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதம் வரும். இப்போ குரோதன பைரவரை நம்ம வழிபடும் போது பாத்தீங்கன்னா, இப்ப நான் அந்த வழிபாடு பண்ணும்போது பேஷண்ட் யாராவது சும்மா ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. நல்லா பேசிட்டே இருப்பாங்க, ரொம்ப தெரிஞ்ச பேஷண்டா தான் இருப்பாங்க. மேடம் நல்ல மாத்திரையா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு விளையாட்டா தான் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கெட்ட மாத்திரை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல மேடம். அப்படி ஒரு கோவம் வரும். அதாவது கெட்ட மாத்திரை எல்லாம் ஒன்னும் கண்டுபிடிக்கல மேடம், நல்ல மாத்திரை தான் கம்பெனி கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு. கெட்ட மாத்திரை ஏதாவது கொடுக்கணும்னா நாங்களா பார்த்துதான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உக்கிரமா பேசுவேன். அது என்னன்னா அப்போதைய காலகட்டத்துல அது. ஆனா அதுவே பாருங்க, அந்த வழிபாடு கண்டினியூ ஆக ஆக ஆரம்ப காலகட்டத்துல அந்த குரோதம் அப்படின்றது வரும், குரோதத்தாவருது அப்படின்றது வரும். சின்ன சின்ன விஷயம் கூட அப்படியே நம்மளுக்கு மண்டை சூடு ஏறும், நம்ம அப்படியே கோவத்தை கக்குவோம். ஆனா வழிபட 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 நம்ம மனசு பக்குவம் அடைஞ்சிடும். இது நான் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அந்த குரோதன பைரவர் வீட்டுல வைக்க கூடாது அப்படின்றதுக்கு சொல்றேன். இப்ப நான்லாம் குரோதன பைரவர் வச்சிருக்கேன், வழிபாடு செய்யறேன். அது நம்ம ஆன்மீகத்துல உயரிய நிலை போகும்போது எல்லா கடவுளையும் நம்ம கும்பிட முடியும். நம்ம மனசு பக்குவப்படும். பொதுவாவே பரமேஸ்வரனை கும்பிடும் போதே பாத்தீங்கன்னா நம்ம மனசு பக்குவப்பட்டுரும். அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஈசனை கும்பிட கும்பிட கும்பிட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்தீங்கன்னா, நான் ஈசனை கும்பிட ஆரம்பிக்கும் போது 13 இயர்ஸ் முன்னாடி இருந்த பர்சனாலிட்டி நான் இப்ப கிடையாது. ஈசனை கும்பிட ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் அதை லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர். ஏன்னா நான் ரிஷபராசினோட மிருகம் என்னன்னா பெண் சாரப்பாம்பு. ஏதாவது ஒண்ணு அவங்கள சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க. லைஃப் லாங் அதை ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏதோ சொல்லிட்டாங்க விடு, அப்படிதான் மனுஷங்க, இதெல்லாம் சகஜம் தானே. இந்த பக்குவம் எல்லாரு மேலயும் ஒரு கருசனும், நம்ம நல்லது செய்யறோம், அவங்க நல்லது நினைச்சா என்ன இருக்கு, நினைக்காட்டி என்ன இருக்கு. இப்ப கூட சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏதாவது கிண்டலா ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோமியோபதி எல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யாதுன்னு சொல்றாங்களே மேடம் அப்படின்னா கூட எனக்கு கோவமே வருது இல்ல. அப்படிங்களா மேடம், அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்மூத்தா எடுத்துப்பேன். ஆனா இதே 10 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா என்னோட ரியாக்ஷன்றது வேறவா இருந்திருக்கும். அது என்னன்னா, நம்ம கடவுளை கும்பிட கும்பிட நம்ம மனசு பக்குவப்படுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மனுஷங்க, இவங்க மனுஷங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. நம்ம மனுஷங்க கூட தான் வாழ்ந்தாகணும். நம்ம சித்த புருஷனை மாறலையே நம்ம தனியா போயிடுறதுக்கு. மனுஷங்களோட தான் வாழ்ந்தாகணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னப்பறவை மாதிரி ஒரு மனுஷங்க நம்ம கூட பழகுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். கெட்டதை விட்டுடணும், மறந்துடணும், மன்னிச்சிடணும், அது எல்லாராலையும் முடியாது. கெட்டதை கண்டுக்காம விட்டுடலாம், இக்னோர் பண்ணலாம். அந்த ஸ்டேஜ் நான் இப்ப வந்துட்டேன். சோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, குரோதன பைரவரை கும்பிடும் போது மட்டும்தான் நம்மளுக்கு குரோதம் உக்ரம் எல்லாமே வரும். மீதி எந்த பைரவரை கும்பிடும் போது நம்மளுக்கு குரோதம் எல்லாம் வர்றது இல்ல, உக்ரம் எல்லாம் வர்றது இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், தாராளமா பைரவரோட போட்டோ வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு அவருக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க அவருக்கு இந்த மாதிரி நெய் விளக்கு ஏத்தி வெத்தலையில எழுதி நான் சொன்ன மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் போது கொடுத்த கடன் முழுசும் வரும். கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்களே சொல்லுவாங்க, அக்கா நான் உங்ககிட்ட வாங்கினேங்க கடன், இந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேங்க. அவங்க மனசுலயே வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை பைரவர் ஏற்படுத்துவாரு. ஓகேங்களா? இது நாங்க நிறைய கிளைண்ட்ஸ்னோட ஒரு கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆகியிருக்கும். அதாவது அவங்க கொடுத்து அவங்க நிறைய நல்லதை அடைஞ்சிருக்காங்க. திருப்பி கடனை அவங்களுக்கு அடைஞ்சிட்டு இருக்கு. அதாவது வாங்கினவங்க திருப்பி அவங்க கிட்ட கடனை அவங்களா கொடுத்துருக்காங்க வாலண்டரியா. அது எப்படி சாத்தியம், எப்படி முடிஞ்சிச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த வழிபாட்டுக்கு அப்படி ஒரு பலன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்த கடன், அதாவது சீக்ரசி, நான் சொன்னேன் பாத்தீங்களா, சீக்ரசியான கடன், ஹஸ்பண்டுக்கு தெரியாம கொடுக்கறது, ஒய்ஃப்க்கு தெரியாம கொடுக்கறது, இந்த மாதிரி கடனும் பாத்தீங்கன்னா வசூலிக்கப்பட்டதா ஹிஸ்டரி இருக்கு. சோ நீங்களும் இது செய்யுங்க. உங்களுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த விதத்துல கடன் கொடுத்தீங்க அப்படின்றது தெரியாது. கொடுத்த கடனை அழகா நீங்க வாங்கிக்கலாம். கஷ்டப்பட்டு உழைச்ச காசு வீண் போகாம பைரவர் உங்களை காப்பாத்துவாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.